السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي شهركم هذا وفي بلدكم هذا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலானுடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே கூர்மியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 9வது நாளில் அரஃபாவுடைய தினத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் பல்வேறு வரலாற்று முன்மாதிரிகளை, வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை பாடங்களாக எடுத்துக்கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுவதுண்டு. அதிலே மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக அரஃபாவுடைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக அங்கே குழுமியிருந்த லட்சக்கணக்கான நபி தோழர்கள், அங்கே நிகழ்த்தப்பட்ட அந்த பேருரை, இவைகள் எல்லாம் துல்ஹஜ்ஜுடைய வரலாற்று நிகழ்வுகளில் மிக பிரத்யேகமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அரஃபாவுடைய பிரசங்கம் என்பது வரலாற்றிலே மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில், அதாவது மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால், மதீனாவிற்கு வந்து 10வது ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலும் கடைசியமாக செய்த அந்த ஹஜ்ஜுடைய அந்த நிகழ்வில், அந்த 9வது நாளில், துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளில் நிகழ்த்தப்பட்ட அந்த பிரசங்கத்தை தான் அரஃபா பிரசங்கம் என்று சொல்கிறோம். இறுதி பேருரை என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைத்தார்கள். ஃபத்ஹ் மக்கா என்கிற அந்த நிலையில் மக்காவிற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்திருந்தாலும் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை கடைசி அந்த வருடத்திலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இதிலே பல்வேறு பாடங்கள் அதிலே இருக்கிறது. இறுதியாக செய்யப்பட்ட அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் நிகழ்த்திய அந்த பேருரை என்பது ஹதீஸிலே பரிபூர்ணமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பேருரையை கேட்பதற்காக சஹாபாக்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் அங்கே குழுமி இருக்கிறார்கள்.
மிக கவனத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி மிக கவனத்தோடு அமர்ந்திருக்கிற அந்த ஒரு நிலை அந்த அரஃபா பேருரையிலே இருந்தது. பெருமானார் தங்களுடைய உரையை இப்படி துவக்குகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, குது அன்னி மனாசிககும், நான் எப்படியெல்லாம் செயல்படுகிறேனோ இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் இந்த ஹஜ்ஜுடைய இந்த நிகழ்வில் நான் எப்படியெல்லாம் செயல்படுகிறேனோ அந்த எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் நன்கு கவனத்திலே கொண்டு அதே போன்று நீங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இங்கே நான் சொல்கிற எல்லா செய்திகளையும் மிக கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். லஅல்லி லஅல்காகும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பின்னால் இது போன்று உங்களுக்கு உபதேசம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் எனக்கு வழங்குவானா என்று எனக்கு தெரியாது. எனவே இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, நான் இப்போது செய்கிற அந்த உபதேசங்களை, நீங்கள் என்னிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை மிக கவனத்தோடு நீங்கள் அதனை கவனித்து செவியேற்று அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற அந்த உபதேசத்தோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரை துவங்குகிறது. இந்த வார்த்தையின் காரணமாக, பெருமானாருடைய துவக்கம் இப்படி அமைந்ததன் காரணமாக சஹாபாக்கள் அத்தனை பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை மிக கவனத்தோடு செவிமடுப்பதற்கு முன்வருகிறார்கள். பிறகு அந்த அரஃபாவிலே பெருமானார் பிரசங்கம் இப்படி அமைகிறது. அந்த பிரசங்கம் என்பது வெறுமனே ஒரு சில உபதேசங்களை கொண்டதாக மட்டும் இருக்கவில்லை. உலக அமைதிக்கான ஒரு பிரகடனமாக இருந்தது. மனித நேயத்திற்கான ஒரு பிரகடனமாக இருந்தது. மனித சமூகம் அமைதியையும் நிம்மதியையும் எல்லா காலத்திலையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான பிரகடனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் என்னவோ எத்தனையோ குதுபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பெருமானாருடைய வரலாற்றிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தப்பட்ட ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த உபதேசங்கள் ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களில் துவங்கியதிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட விடுபடாமல் பரிபூர்ணமாக ரிவாதம் செய்யப்பட்ட உபதேசங்களில் மிக முக்கியமான இடத்தில் பிடித்திருப்பது அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த இறுதி பேருரை ஹதீஸுகளிலே மிக பரிபூர்ணமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த அளவிற்கு பெருமானாருடைய அந்த அரஃபாவுடைய உபதேசம் என்பது மிக முக்கியமானதாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, அந்த குதுபாவை செவிமடுப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கிலே கூடியிருந்த அந்த சஹாபாக்கள் எந்த சப்தமும் இல்லாமல் ஒரு நிசப்தமான நிலையில் அந்த உரையை கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள். அங்கே ஏதாவது நிசப்தங்கள் ஏற்பட்டால், அங்கே ஏதாவது சஹாபாக்களுடைய கவனத்திலே இடையூறுகள் ஏற்பட்டால் அந்த இடையூறுகளை சரி செய்வதற்கென்றே ஒரு நபித்தோழர், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார்கள். மிக அமைதியாக நிசப்தமாக அந்த இடம் அமைந்திருந்தது. நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த அரஃபாவினுடைய மலைக்கூட்டிலே ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சப்தத்தை மட்டுமே வைத்து 1,00,000 நபர்களுக்கு உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். அந்த 1,00,000 நபர்களும் அமைதியாக செவிமடுத்து அந்த எல்லா உபதேசங்களையும் நெஞ்சில் ஏந்தி இருக்கிறார்கள். அந்த உபதேசம் உலகத்திலே இன்றளவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு உபதேசமாக அமைந்தது என்பதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான நபர்களுடைய காதுகளிலே பெருமானாருடைய அந்த ஒற்றை அந்த சப்தம் மட்டும் அவர்களுடைய காதுகளிலே விழுவதற்கு எந்த விதமான தடைகளும் அன்றைக்கு இருக்கவில்லை. எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத, எந்த விதமான டிவைசஸும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான பேருரையை நிகழ்ச்சி இருக்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை ஏதேனும் கேட்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை திரும்ப கேட்டுக்கொள்ளலாம். திரும்ப கேட்டுக்கொள்வதற்கான ஒரு பணியை செய்வதற்காக, திரும்ப சொல்வதற்கான ஒரு பணியை சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாள் அரஃபாவுடைய தினத்தன்று செய்த அந்த உபதேசங்கள் அனைத்தும்
மனித வாழ்வினுடைய ஒரு சுதந்திரத்தை, மனித வாழ்வினுடைய மேன்மையை பறைசாற்றக்கூடிய விதத்தில் மனித சமூகம் ஒரு மிக அமைதியான நிம்மதியான வாழ்வை பெறுவதற்கான ஒரு அடித்தளங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களாக அவை அமைந்திருந்தன. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்ன செய்தி, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கயௌமிக்கும் ஹாதா கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா அவ் பலதிக்கும் ஹாதா அவ் ஷஹரிக்கும் ஹாதா. பெருமானார் சொல்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உயிர்கள், வ அம்வாலக்கும் உங்களுடைய பொருட்கள், வ அராதக்கும் உங்களுடைய மானம், உங்களுடைய கண்ணியம், இவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அவை பரிசுத்தமானவை, அவை கண்ணியமானவை. எதுபோன்று கண்ணியமானவை? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த அரஃபாவுடைய தினம் எவ்வளவு கண்ணியமானதோ, துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாள் எவ்வளவு கண்ணியத்திற்குரியதோ, அதுபோல உங்களுடைய பொருட்களும் மானமும் உங்களுடைய இரத்தமும் உயிர்களும் மிக கண்ணியமானவை, அவை பாதுகாக்கப்பட வேண்டியவை என்று பறைசாற்றுகிறார்கள் பெருமானார். அரஃபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானவை! அரஃபாவிலே நேற்றைய தினத்திலே எல்லா ஹாஜிமார்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எல்லா ஹாஜிமார்களும் ஒன்று கூடி அங்கே முழங்கிய அல்லாஹ்விடத்திலே கையேந்திய பொழுது அவர்கள் செய்த அந்த துஆவிலே பிரதானமானது, இறைவா எங்களுக்கு நீ மன்னிப்பை கொடு, இறைவா நீ எங்களுக்கு மன்னிப்பை கொடு, இறைவா நீ எங்களை மன்னித்து விடு. இதுதான் அந்த ஹாஜிமார்கள் செய்த பிரதானமான துஆவாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவிலே ஒன்று கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயமாக மன்னிப்பு இருக்கிறது. அந்த அரஃபா மைதானத்தில் யாரெல்லாம் ஒன்று கூடினார்களோ அத்தனை பேருக்கும் மன்னிப்பு இருக்கிறது என்று பெருமானாரால் சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தினம்தான் அரஃபாவினுடைய தினம். அந்த தினத்தில் அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே கூடியிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தை செய்கிறார்கள். இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அந்த நாளை விட மிக புனிதமானது மனிதனுடைய மானமும், ஒரு மனிதனுடைய இரத்தமும், மனிதனுடைய பொருளாதாரமும் அவை பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். அதே போல இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது, துல்ஹஜ்ஜுடைய மாதம் மிக புனிதமானது. எப்படி ரமலானுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே போல துல்ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது. எப்படி ரமலானுடைய இரவுகளுக்கு புனிதம் இருக்கிறதோ அதே போல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களிலே இருக்கக்கூடிய இரவுகளுக்கு புனிதம் இருக்கிறது. எப்படி ரமலான் அல்லாஹ்வினால் மேன்மைப்படுத்தப்பட்ட மாதமாக இருக்கிறதோ அதுபோல துல்ஹஜ்ஜுடைய மாதம் இறைவனால் கண்ணியமாக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த மாதத்தை விட மிக கண்ணியமானது உங்களில் ஒவ்வொருவருடைய மானமும், இரத்தமும், பொருளாதாரமும், சம்பத்துகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். மக்கமா நகரம் அது புனிதமான இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது. இந்த மக்கமா நகரத்திலே ஒரு எல்லைக்குள்ள யாரெல்லாம் உள்ளே நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அபயமளிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய எல்லா விஷயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக அற்புதமான உயரிய நெறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மை மிக்க நகரத்தை விடவும் உங்களுடைய எல்லோருடைய மானங்களும், மரியாதைகளும், பொருளாதாரமும், உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான உபதேசமாக, முதல் உபதேசமாக அந்த அரஃபாவினுடைய தினத்திலே பிரசங்கம் செய்கிறார்கள். அன்பானவர்கள், முதலிலே பெருமானார் சொன்னது உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய இரத்தங்கள். இன்றைக்கு அந்த உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? இன்றைக்கு உலக அளவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனித உயிர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித உயிர்களை பற்றி தங்களுடைய இறுதி பேருரையில், அதற்கு பின்னால் ஒரு பேருரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு கொடுக்கவில்லை. அதனால்தான் பெருமானார் தங்களது உரையை துவங்கும் பொழுதே இப்படி சொன்னார்கள், இந்த உரைக்கு பின்னால் அடுத்த வருடம் இதே போன்ற ஒரு உரையை நான் செய்வேனா என்பது எனக்கு தெரியாது என்று தொடங்கிய பெருமானார் அடுத்த வருடம் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இல்லை என்பதுதான் சத்தியமான செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகிற்கு இறுதி பேருரையாக கொடுத்த பெருமானாருடைய வார்த்தை,
உங்களுடைய உயிர்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டும், மனித உயிர்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டும். இன்றைய வரைக்கும் இந்த உபதேசங்கள் போற்றி பார்க்கப்பட வேண்டும். இந்த உபதேசங்கள் மட்டும் உயர்த்தி பார்க்கப்பட்டால் இன்றைக்கு மனித சமூகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இரக்கமற்ற ஈவு இரக்கமற்ற கொடூரங்கள் இன்றைக்கு நடைபெறாது. மனித உயிர்களுக்கு என்ற மதிப்புகள் இருந்திருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கசாவினுடைய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கசாவினுடைய மக்கள் படக்கூடிய அவதிகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் உணவுகளுக்காக வேண்டி இறங்கி தவிக்கிற அந்த கொடூரமான காட்சிகளை நம்முடைய கண்கள் பார்த்தாலும் அது திரும்பிக் கொள்கிறது. நம்முடைய கண்கள் பார்ப்பதற்கு இடம் கொடுக்க மறுக்கிறது. அவ்வளவு கொடூரமான அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய வேதனைகளை நம்முடைய கண்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் இவைகளுக்கெல்லாம் விடை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஒரு பிரகடனமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரபா பிரசங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறிய முதல் உபதேசம், உங்களுடைய உயிர்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டும், உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவை கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொண்டு குவிக்கப்பட்டோம். இன்றைக்கு எத்தனையோ பிற நாடுகள் இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த கொடுமைகளை பார்த்ததற்கு பின்னால் தங்களுடைய மனம் உருகுகிறார்கள், தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்கிறார்கள். இதற்கு மேலும் காசா தாக்கப்படுவது என்பது அது மிக மோசமான நிலையை உண்டாக்கும் என்று எடுத்து கூறியதற்கு பின்னாலும் உலகத்தினுடைய மிக மோசமான இனமாக இருக்கக்கூடிய யூத இனத்தினுடைய அந்த வெறி பிடித்த தலைவர்கள் இன்றைக்கும் அதை நோக்கி தாக்குதலை நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லக்கூடிய அவல நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் மனித உயிர்களுக்கான மதிப்பு இன்றைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை பொறுத்தளவிலே மனித உயிர்களுக்கான அந்த மதிப்புகளை சிதைத்துக் கொண்டிருக்கிற பாசிச சங்பரிவாரங்களுடைய அந்த கொடூரங்களையும் இன்றைக்கு நாம் நம்முடைய இந்திய தேசத்திலேயே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அவலங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான உபதேசம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவினுடைய பிரகடனமாக கொடுத்தார்கள். அதே போல மற்றொரு நபிமொழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு நபிமொழிகள் நமக்கு மனித உயிர்களுடைய மதிப்பை உணர்த்தி காட்டக்கூடிய வகையிலே இருக்கிறது. அதே போல பெருமானார் இப்படி எச்சரிக்கையும் செய்தார்கள், ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கும் பொழுது மனித உயிர்கள் மதிக்கப்படாத ஒரு சூழல்கள் எல்லாம் வரும். அது உலகத்தினுடைய அடிவ நாளுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே இல்மு கைப்பற்றப்பட்டு விடும், குழப்பங்கள் அதிகமாகும், எங்கு பார்த்தாலும் கஞ்சத்தனம் தலைவிரித்தாடும், எனப்படுகிற கொலைபாதக செயல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதுவெல்லாம் உலக அழிவு நாடுகளுடைய நெருக்கத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்களே, அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, பெருமானார் செய்த பிரகடனங்களிலே ஒன்று மனித உயிர்கள் அது மதிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். பல சந்தர்ப்பங்களிலே இதை பற்றிய நினைவூட்டலை இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிற விஷயங்களில் முதன்மையான தீர்ப்பு என்பது மனிதர்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசமாக இருக்கிறது என்றால் நம் எல்லோருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த கொடூரங்களுக்கு என்ன தீர்வு? ஐநா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆனாலும் அந்த யூத பயங்கரவாதம் வென்றபாடில்லை. இன்றைக்கும் அது இரக்கத்தனமற்று தன்னுடைய கொடூரங்களை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் என்ன முடிவு? இதற்கெல்லாம் என்ன தீர்வு? நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லோரும் முன்னிலைகளையும் தீர்ப்பு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மறுமை நாளில் முதலாக தீர்ப்பு செய்யப்படுகிற விஷயம் உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். யாரெல்லாம் மனிதமாக கொல்லப்பட்டார்களோ, யாருடைய ரத்தங்கள் எல்லாம் மனிதமாக ஓட்டப்பட்டதோ அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய, நீதத்தை செலுத்தக்கூடிய அந்த வேலையை தான் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முதன்மையாக செய்வான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்த விஷயங்களிலே ஒன்று. எனவே மனித உயிர்களுக்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அந்தஸ்தை கொடுத்திருப்பதை நாம் காண முடிகிறது. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை திட்டுவது, அநியாயமாக ஏசி பேசுதல் என்பது அது ஒரு பாவ செயல் என்று சொன்ன பெருமானார், ஒரு முஸ்லிமை
அநியாயமான முறையில் கொலை செய்வது என்பது அது குஃப்ருடைய நிலைக்கு சமமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்திருக்கிறார். ஒரு முஸ்லிமை மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத எந்த உயிரானாலும் அதை வேண்டுமென்றே கொலை செய்தால் அதை போன்றது ஒரு பாவம் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் இருந்தது. மன் கதல முஆபிதன் லம் யரிஹ ராஹிஹத்தல் ஜன்னah, எந்த ஒரு மனிதன் ஒரு உயிரை அநியாயமான முறையில் வேண்டுமென்றே கொலை செய்வானோ அவன் சொர்க்கத்தினுடைய எந்த வாடையையும் கூட நுகர முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாவற்றையும் விட மேலாக குர்ஆனுடைய ஒரு வசனம் அடிக்கடி நாம் செவியுறுவதுண்டு. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ, எந்த ஒரு உயிரை ஒருவன் அநியாயமான முறையில் கொலை செய்கிறானோ அவன் கொலை செய்த அந்த உயிர் என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையே கொலை செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கக்கூடிய இந்த வசனம் ஒரு உயிருடைய மேன்மை எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பறைசாற்றக்கூடிய இது போன்ற இறைவசனங்களும் இறை தூதரின் வழிகாட்டுதல்களும் இஸ்லாத்திலே நிரம்பி இருக்கிற ஒரு சூழல்களை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பிரகடனத்திலே முக்கியத்துவப்படுத்திய முதன்மையான விஷயம் மனித உயிர்களுக்கு என்று மதிப்பளிக்கப்பட வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியிலே ஓட்டப்படுகிற அந்த ரத்தம் என்பது அது மதிப்பிற்குரியது. அது எந்த விதத்திலேயும் அநீதமான முறையில் அநியாயமான முறையில் அது ஓட்டப்பட விடக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக கொடுத்தார்கள். இரண்டாவது, மனிதனுடைய மானத்திற்கு மிகப்பெரிய விலையை இந்த உலகத்திலே வழங்கியவர்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுடைய மானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மனிதர்களுடைய மானம் அவ்வளவு தூரம் எளிதாக அது காயப்படுத்தப்படவிடக் கூடாது. அதிலே எந்த விதமான பலவீனங்களையும் ஒவ்வொரு மனிதனும் செய்துவிடக் கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய தினத்தில் உபதேசமாக கொடுத்தார்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இங்கே நினைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மன் ஸதர முஃமினன் ஸதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கிறானோ, ஒரு அடியானுடைய குறையை மறைக்கிறானோ, அவனுடைய குறையை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மறைக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாத்தன், அல்லாஹ் உங்கள் விஷயத்திலே மூன்றை வெறுக்கிறான். முதலாவது கையில வகால், இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொல்லி கேட்கிற விஷயங்களை எல்லாம், கேட்கிற செய்திகளை எல்லாம் பிறருக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து வெறுக்கிறார். வயிதாஅத்துல் மால், உங்களுடைய பொருளாதாரத்தை வீணடிப்பதை வெறுக்கிறார். வகஸ்ரத்துஸ் ஸுஆல், அதிகமாக கேள்வி கேட்பதை வெறுக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த நபிமொழியில் கண்டதையெல்லாம் செவியுற்று அதையெல்லாம் பிறரிடத்திலே பறைசாற்றக்கூடிய பகிரக்கூடிய அந்த தன்மை என்பது ஒருவருடைய மானத்திலே நீங்கள் குறைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை தேடித் தரும் என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மற்றொரு நபிமொழியிலே பெருமானாருடைய உபதேசம் இப்படி இருக்கிறது. யா மஅஷர மன் அஸ்லம், ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிகளே, யா மஅஷர் மன் அஸ்லம பிலிசானிஹி, அவர் ஒரு மனிதர் இஸ்லாத்தை தன்னுடைய நாவால் ஏற்றுக்கொண்டார். வலம் யுஃப்தில் ஈமான் இலா கல்பி, ஆனால் அந்த ஈமான் அவருடைய உள்ளத்தை சென்றடையவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் பலருடைய நிலைகளும் இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் உபதேசம். லா துஹ்துல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களை நோவினை செய்ய வேண்டாம். வலா துஐயிருஹும், அவர்களுடைய குறைகளை நீங்கள் ஆராய வேண்டாம். வலா தத்தபிஉ அவ்ராதிஹிம், அவர்கள் என்ன குறைபாடு உள்ளவர்கள் என்பதை அவர்களை நோக்கி பின்பற்றி சென்று கொண்டே இருக்க வேண்டாம். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம், எவர் ஒருவர் முஸ்லிமான தன் சகோதரனுடைய குறையை ஆராய்வாரோ தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு, அவருடைய குறையை அல்லாஹ் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ومن تتبع الله أورده يفلحه ولو في جوف رحله, யாருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பித்து விட்டானோ அவன் எங்கு போய் ஒளிந்து மறைந்தாலும் அவனை கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் விடமாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழி இங்கே குழுமி இருக்கிற நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அடுத்தவர்களுடைய குறையை ஆராய்வதும் அதை பற்றி பேசுவதும் தான் நமக்கு இன்பம்.
அடுத்தவர்களை சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் மட்டம் தட்டி பார்ப்பது நமக்கு இன்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்டது, ஒரு முஃமினுடைய மானம் சம்பந்தப்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய அந்த பேருரையிலே உணர்த்துகிறார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பெருமானார் சொன்னார்கள், அம்வாலக்கும், உங்களுடைய பொருட்கள் அது கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதிலே மோசடி என்பது கூடாது. பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படுதல் கூடாது. பிறருடைய பொருட்களை அபகரிக்க நினைப்பது கூடாது. பிறருடைய பொருட்களிலே எந்த விதமான குறைபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கிஞ்சிற்றும் உங்களிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக அந்த இறுதி பேருரையை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான சகாபாக்களுக்கு மத்தியில் தங்களுடைய இந்த இறுதி உபதேசத்தை பெருமானார் இப்படி எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரத்தம் அது புனிதமானது, மனித உயிர்கள் புனிதமானது, அது மதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மானம் புனிதமானது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம், பிற மனிதர்களுடைய பொருளாதாரம் அது கண்ணியத்திற்குரியது. அதில் எந்த குறைபாடுகளையும் வைத்துவிடக் கூடாது. இதுவெல்லாம் பெருமானாருடைய உபதேசம். பொருளாதாரத்திலே குறைவு ஏற்படுத்தக்கூடாது என்பதிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது என்ன? பிறருடைய சம்பத்துகளிலே ஒரு சின்ன பொருளுக்கு கூட நாம் ஆசை கொள்ளக்கூடாது என்பதுதான். அடுத்தவர்களுடைய உரிமைகள் நான் எடுத்துக்கொள்கிறேன், ஒரு சின்ன விஷயத்திலே கூட நான் குறைவு செய்துவிடக் கூடாது. பெருமானார் சொல்கிறார்கள், எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் ஒரு நபிமொழிகள், மன் யக்ததஅ ஷிப்ரன் மினல் அர்தி ظுல்மன் தவ்வஹது அல்லாஹு பிஹி யௌமல் கியாமத்தி மின் சப்இ அர்தீன். எந்த ஒரு மனிதன் பிற மனிதனுடைய, பிற அடியானுடைய இடத்தில் இருந்து ஒரே ஒரு ஜான் அளவு இடத்தை அபகரித்துக் கொள்கிறான் என்றால் இந்த இடம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை அவன் சந்திக்கும் பொழுது இந்த அநியாயமாக பிடுங்கப்பட்ட அந்த இடம் நாளை மறுமையில் இவனுக்கு 7 மடங்காக அவனுக்கு காட்சியளித்து அவனுடைய கழுத்தை சுற்றி அது நெருக்கி அவனை வேதனை செய்யும். அப்படிப்பட்ட வேதனையை நாளை மறுமை நாளில் இவன் சந்திக்கவிருக்கிறார் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக கொடுக்கிறார்கள் என்றால் எல்லா விஷயத்திலேயும் அடியார்கள் மிக எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். பிற அடியார்களுடைய அத்தனையும் கண்ணியமானவை, அது பாதுகாக்கப்பட வேண்டியவை என்கிற உணர்வை பெற வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த உபதேசத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்கிறோம். விதா என்றால் விடைபெறக்கூடிய உபதேசம் என்று பொருள். இந்த உலகத்தில் பெருமானார் தங்களுடைய இறுதி பேருரையாக கொடுத்த அந்த உபதேசத்திற்கு பெயர் ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறக்கூடிய அந்த உபதேசம். நம்மிலிருந்து ஒருவர் விடைபெறுகிறார் என்றால் விடைபெறும் தருணத்திலே செய்யப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அது மேன்மைக்குரியது. அந்த விடைபெறுதல் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக விடைபெறுதலாக இருக்கலாம், சின்ன சின்ன விடைபெறுதலாக கூட இருக்கலாம். விடைபெறும் பொழுது உள்ள அத்தனை உபதேசங்களுக்கும் உலகத்திலே மதிப்பு இருக்கிறது. நம்ம விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போறாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப போகும்போது என்ன சொல்லுவாங்க? கடைசியில பிள்ளையை கூட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு நல்லா படிக்கணும், சரியா, அத்தம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த வார்த்தைக்கு பிற நேரங்களிலே செய்யப்படுகிற இந்த உபதேசத்திற்கும் இதே வார்த்தைக்கும் வெளியில போகும்போது சொல்லிட்டு போற அந்த வார்த்தைக்கும் நிறைய மதிப்பு இருக்கிறது. அதனால்தான் பெற்றோர்கள் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க, உங்க பெரியம்மா உங்க சின்னம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, உங்க சின்னத்தா என்ன சொல்லிட்டு போனாங்க, நினைவுபடுத்தி பேசுவோம். ஏன் இப்படி மாறி நிற்கிறேன்? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நபி, நம்முடைய இறை தூதர், நம்முடைய ஒப்பற்ற தலைவர், நம்முடைய வழிகாட்டி, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெரிய தருணத்திலே செய்த அந்த உபதேசத்தை தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்கிறோம். இதற்கு பின்னால் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்று உணர்ச்சி செய்த அந்த உபதேசத்திற்கு, அந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்கள் செய்த உபதேசம் தான் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய மரியாதைகள், உங்களுடைய உயிர்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அதன் தொடர்ச்சியிலே நிறைய உபதேசங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருக்கிறது. அதிலே ஒன்று, ஏற்றத்தாழ்வுகள் மறைய வேண்டும். நிறத்தை வைத்தோ குலத்தை வைத்தோ உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இங்கே மனிதர்களுக்கு மத்தியிலே பாராட்டப்படக்கூடாது. அதையெல்லாம் நான் இல்லாமல் ஆக்குகிறேன் இந்த நாளில். அவை அனைத்தும் ஐயாமல் ஜாகிலியாவுடையது, அறியாமை காலத்தினுடைய நிலைப்பாடுகள். அது
வெள்ளையன் கருப்பன் என்கிற அந்த வேறுபாடுகள் அத்தனையும் அது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே கடைபிடிக்கப்பட்ட அந்த பண்பாக இருக்கிறது. எனவே அவை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அத்துணை அறியாமை காலத்துடைய அத்தனை விஷயங்களையும் என் இரு கால்களுக்கு கீழே நான் மிதித்து நசுக்கி விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உறுதிபட சொல்கிறார்கள். அந்த அரபாவுடைய அந்த உபதேசத்தில் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒற்றை வார்த்தையில் எல்லா விஷயங்களும் அடங்கி விடுகிறது. நான் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அத்தனை விஷயங்களையும் என் இரு கால்களுக்கு கீழே நசுக்கிவிட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாம் அடங்கி விடுகிறது. ஷிர்குடைய அத்தனை அராச்சாரங்கள், அறியாமை காலத்தினுடைய அத்தனை சுகபோகங்கள், அறியாமை காலத்தினுடைய அத்தனை கொண்டாட்டங்கள், அறியாமை காலத்தினுடைய அத்தனை அநாகரிகமான விஷயங்கள், மனித தன்மையற்ற நிலைகள் எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தும் விதமாக ஒற்றை வார்த்தையிலே சொன்னதுதான் அறியாமை காலத்துடைய அத்தனை நடைமுறைகளையும் நான் குழி தோண்டி புதைத்து விட்டேன். அதனால்தான் இப்னு சௌதா, கருப்பு தாயின் மகனே, கருப்பினத்தை சார்ந்தவரே என்று ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அழைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை கண்டிக்கும் விதமாக கேட்டு கேள்வி எழுப்பி அந்த வார்த்தை இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியா, இன்னும் நீங்கள் அறியாமை காலத்தில் இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அந்த அறியாமை காலத்தினுடைய நடைமுறைகள் இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்த ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஜார்ஜ் பிளாய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்த அந்த நபரை தன்னுடைய பாதத்தால் கழுத்திலே வைத்து அழுத்தி கொன்ற அந்த நிகழ்வு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீபத்திலே கூட அவருடைய அந்த மறைந்த அந்த நாளை நினைவு கூறும் விதமாக எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் செய்திகளில். இன்றைக்கும் கூட ஒரு நிறத்தை வைத்து ஒரு உயிர் கொல்லப்படுகிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரகடனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டிருக்குமானால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபாவுடைய அந்த பிரகடனத்தை உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் எடுத்து நடந்திருந்தால் மனித சமூகத்தினுடைய மேன்மையை இந்த உலகம் பரிபூர்ணமாக கண்டிருப்பதற்கான முழுமையான வாய்ப்பை பெற்றிருக்கும். அது இல்லாததனுடைய விளைவு, அது இல்லாத அந்த நடைமுறைகள் இல்லாத இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கும் நிறத்தை வைத்தும் இனத்தை வைத்தும் பாகுபாடுகளும் உயிர் வழிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பெருமானார் சொன்னது மனித இனம் கண்ணியத்தோடும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் ஐயாமுல் ஜாஹிலியா அவருடைய அத்துணை நடைமுறைகளையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். வட்டி இன்றோடு அது முடிந்து போனது என்றார்கள் பெருமானார். கடந்த காலங்களிலே வாங்கப்பட்ட வட்டியோடு சம்பந்தப்பட்ட அத்துணை பரிமாற்றங்களையும் இந்த நாளில் ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்குகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். பெண்களுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்தும் விதமாக பெருமானார் அந்த அரபாவிலே சொன்ன வார்த்தை இத்தகுல்லாஹ ஃபி நிஸா, நிஸாக்களுடைய விஷயத்தில், உங்கள் மனைவிமார்களுடைய விஷயத்தில், பெண்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உபதேசத்திலே செய்கிறார்கள் என்றால் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தது பெருமானாரை விட வேறு யார் இருக்க முடியும் இந்த உலகத்தில். தங்களுடைய மரண தருவாயிலே தங்களுடைய இறுதி உபதேசத்திலும் கூட பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்காமல் இல்லை. ஏன் தங்கள் மரண தருவாயில் சக்கராத்திலே கூட பெருமானார் உணர்த்திய வார்த்தையிலே ஒன்று, உங்கள் மனைவிமார்கள் விஷயத்திலே நீங்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் குறை வைக்க கூடாது என்பதை தங்கள் சக்கராத்தின் நேரத்திலே கூட பெருமானார் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் தவறாக சித்தரிக்கப்படுகிற ஒரு சூழலில் பெண்களுக்கான மதிப்பை இஸ்லாம் வழங்கவில்லை என்கிற ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு நாம் பலரின் மூலமாக முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இன்றைக்கு இருக்கிற நாகரிக கலாச்சாரங்களுடைய நிலையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு திருமணத்தினுடைய அத்தனை கண்ணியங்களையும் சிதைத்து திருமண பந்தத்தினுடைய அத்தனை மரியாதைகளையும் சீர்குலைக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற நாகரிக கலாச்சாரங்கள், இன்றைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சருடைய அந்த கலாச்சாரங்கள் இன்றைக்கு முறையோடு இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு ஆண் பெண்ணோடு வாழ்கிற அந்த நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு ஆண் ஆணோடும் ஒரு பெண் பெண்ணோடும் வாழ்கிற அந்த கேடுகட்ட கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கிருந்து வந்தது? ஆனால் அது விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லை, இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் இல்லை.
பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற முன்மாதிரிகள் எல்லாம், வழிகாட்டுதல்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறது அல்லவா? அதற்கென்றே ஒரு இலச்சோதனை நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் இஸ்லாத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் அல்லவா? ஆனால் இந்த எல்லா உண்மைகளையும் மறைத்து இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை கற்பிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். திருமண விஷயத்திலே ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிற விஷயத்திலே லிவிங் டுகெதர் போன்ற நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் அது முறையோடி போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பேருரையில் விடைபெறக்கூடிய அந்த பிரசங்கத்தில் பெருமானார் ஒரு உலகத்திற்கே ஒரு வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை அறிந்து அதை பல இடங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு பொறுப்பு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இருக்கிறது, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது. எனவே அரஃபாவுடைய தினத்தின் அந்த நிகழ்வு என்பது, வரலாறு என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. அது பல்வேறு விஷயங்களையும் மனித சமூகத்திற்கு பறைசாற்றக்கூடிய பல்வேறு செய்திகள் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அன்பானவர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் நாம் இதை நாளிலே நோன்பு நோற்றி இருக்கிறோம். இந்த நாளினுடைய மேன்மையை நாம் போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம் என்பதை எல்லாம் கடந்து அரஃபாவுடைய பேருரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய அந்த பிரசங்கத்தை மனித சமூகத்திற்கு மத்தியிலே நடைமுறையில் கொண்டு வருவதற்கான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மனித உயிர்கள் மதிப்பளிக்கப்பட வேண்டும், மனித மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய அத்தனை பொருளாதாரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் மறைய வேண்டும். இவையெல்லாம் அரஃபாவுடைய பிரகடனம் என்றால் அது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய மகத்தான பொறுப்பு சத்திய விசுவாசிகள் என்ற நிலையில், முஃமின்கள் என்ற நிலையில் நம்முடைய தோள்களின் மீது இருக்கிறது. அதனை எங்கெல்லாம் குறைபாடுகளை பார்க்கிறோமோ அது சார்ந்து அந்த இடங்களிலே எல்லாம் மனிதர்களுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் அவர்களுடைய எல்லா விதமான சம்பத்துகளையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கப்படக்கூடிய அந்த நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு கடமைதான் இன்றைய நாளில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறதே தவிர ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து கடந்து செல்வதல்ல. அந்த அரஃபா பிரகடனம் எதையெல்லாம் காலத்திற்கும் இருக்க வேண்டும் என்று அந்த அரஃபா பிரகடனம் விரும்பியதோ, பெருமானார் விரும்பினார்களோ, அதை உலகம் உள்ளளவும் ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய சக்தி விசுவாசிகளும் அதில் குறைவு ஏற்படாமல் அந்த அரஃபா பிரகடனத்தை பாதுகாக்கக்கூடிய செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அதற்கு நிறைய அர்ப்பணிக்க வேண்டும், அதற்கான தியாகங்களை முன்னெடுக்க வேண்டும். இவையெல்லாம் தான் அந்த அரஃபாவுடைய அந்த பேருரை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இறுதியாக அதனால் தான் பெருமானார் சஹாபாக்களை பார்த்து இப்படி கேட்டார்கள், நீங்கள் எண்ணிலிருந்து இந்த உபதேசங்களை எல்லாம் செவிமடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, இதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் என்ன சொல்லவிருக்கிறீர்கள் என்று சஹாபாக்களிடத்திலே கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், காலு நஷ்ஹது அன்னக பல்லக்த வஅத்தைத வனஸஹ்த, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களிடத்திலே எத்தி வைத்து விட்டீர்கள், நீங்கள் என்ன நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டீர்கள், என்ன உபதேசம் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் உபதேசம் செய்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை வானை நோக்கி உயர்த்தி பெருமானார் சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். இறைவா, இதோ இவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி, நீயே சாட்சி என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினார்கள் என்பதையும் இங்கே நாம் நினைவில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய அந்த பெருமானாருடைய அந்த உரையாடல் என்பது உலகம் உள்ளளவும் உள்ள முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ்வை அவர்கள் சாட்சியாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் முன்னிலையிலே சாட்சியாக வைக்கப்பட்ட விஷயங்களை காலம் முழுக்க எடுத்து நடப்பதும் அதனை பாதுகாப்பதற்கான முயற்சியை நோக்கி நாம் நகர்வதும் நம்மின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கடமை என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியசாலிகளாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.